கிட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டூ யூ லவ் மீயோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட எண்ட் பண்ணியிருப்பேன்னா, யோனா வந்து யான்ஜின் வீட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் விஷயமா போயிருப்பா. ஸோ போனவன் அங்கேயே படுத்து தூங்கியிருப்பா. இதை தெரிஞ்ச ஜேகே அங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருப்பான். என் தூங்குற யோனாவை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாமல் மின்ட்ட வந்து எனக்கு தேங்கோட கார் கீ வேணும், எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதோட எபிசோட் 5 எண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடைச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங்க், பார்க்குறீங்க வியூஸ் போகுது, பட் ஸ்டில் நீங்கள் யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ அவ்வளோதான் கிட்டன்ஸ், வாங்க நம்ம எபிசோட் 6 போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா மின்னதாக காட்டுறோம். மீன் ஸ்லோவாக ஸ்டெப்ஸ் ஏறி தேங்க ரூம் முன்னாடி நின்றுட்டு டோரை நாக் பண்ணுவோமா வேணாமா? ஒருவேளை உள்ளே இருப்பானா இருக்க மாட்டானா? சரி நம்ம நாக் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு அந்த ரூம் டோரை வந்து 2 times வந்து நாக் பண்ணுறா. ஸோ அங்கேயே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ரூமில் இல்லையோ, சரி மறுபடியும் தட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியே அவள் இன்னொரு 2 times வந்து நாக் பண்ணுறா. அந்த டைம் கரெக்டாக வந்து தியாங் வந்து மாடிக்கு வந்து ஃபோன் பேசுறதுக்காக போயிருப்பான். ஸோ இவள் தட்டுற டைம் வந்து அவன் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரான். ஸோ அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி தியாங் வந்து அங்கே ஸ்டெப்ஸ் கிட்ட ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ மீன் வந்து சுற்றி முற்றி பார்க்குறா, யாரும் இல்லை. சரி நம்ம உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறா. ஸோ போகிற முன்னே வந்து தியாங், இவன் என்ன நம்ம ரூம்குள்ளே போகிறா அப்படி மாதிரி வேகமாக அப்படியே ஸ்லோவாக பூனை மாதிரி வந்து மின் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வரான். ஸோ மின் வந்து ரூம்குள்ளே போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா, எங்கே சாவி, கார சாவி எங்கடா வச்சுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ பார்த்தா கரெக்டாக அந்த பெட்டுக்கு மேலே வந்து ஒரு கீ ஹேங்கர் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த கார் கீ வந்து அங்கே தொங்குது. ஸோ டோருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் கிட்டக்க போகிறா. ஸோ பின்னாடியே வந்து தேங் வந்து வந்துட்டு தான் இருக்கான். இது வந்து மின்னுக்கு தெரியல. ஸோ மேடம் கிட்டக்க போயிட்டு ஆக்சுவலாக அது பெட்டோட சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கீ ஹேங்கர். கிட்டக்க போயிட்டு வந்து அந்த பெட்டில் லைட்டாக காலை வச்சு அவள் அப்படியே எம்பி எடுக்கும்போது பின்னாடிலேருந்து தேங், என்ன மேடம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு திரும்பி பார்த்த மின் வந்து தேங்கே பார்த்துட்டு இருப்பா. சரி தப்பிச்சு ஓடலாம் அப்படிங்கும்போது ஓடும்போது கீழே வந்து ஒரு மேட் இருக்கும். அதை மேட் தடுக்கி விட்டு அவள் கீழே பேக் சைடில் வந்து பெட்டில் வந்து விழ போகிறா. அப்போ கிரிப்புக்காக தேங் ஷர்ட்டையுமே பிடிச்சி இழுக்க தேங் பேலன்ஸ் இல்லாமல் மின் மேலேயே வந்து விழுந்துடுறான் கரெக்டாக. இப்போ வந்து எப்படி இருக்காங்கன்னா, மின்னுக்கு மேலே தேங், இவங்க 2 பேரும் வந்து பெட்டில் வந்து படுத்திருக்காங்க. ஸோ மின்னுக்கும் தேயாங்க்கும் வந்து அங்கே அப்படியே ஐ கான்டாக்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 minutes கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்களேன். அப்போ கரெக்டாக தேயாங் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ வந்து எடுத்து பார்த்தா மியா டீச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து மின் வந்து தேயாங்கே பார்க்குறா, என்னது இது? மியா டீச்சர் டி, அட்டென்ட் பண்ணு, ஸ்பீக்கர் போடு. போடுறேன் டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி வந்து தேயாங் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் போட்டுட்டு, சொல்லுங்கள் மேம். என்ன பண்ணுறீங்க தேயாங் சார்? நானா நான் வந்து இங்கே சும்மா தான் இருக்கேன். சரி சாப்பிட்டீங்களா? டைம் என்ன ஆகுது, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க? 8 o'clock ஆகிடுச்சி, நீங்கள் இன்னும் சாப்பிட்ல? இல்லை மேம், லேட் ஆகும். தேயாங் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து மீன் ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேயாங் வந்து, என்ன மேம்? இந்த மேம் அப்படிங்கிறது வேணாம் தேயாங், நீங்கள் வந்து என்ன மியானே கூப்பிடுங்களேன், கொஞ்சம் ஃபார்ம்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மேம் சார். ஜஸ்ட் யூ கால் மீ மியா, நான் உங்கள் தேயாங்னே கூப்பிட்டுக்கிறேன். இல்லை பரவாயில்ல சார், நான் நினச்சிக்க மாட்டேன், நீங்கள் கூப்பிடுங்க தேயாங், இட்ஸ் ஃபைன் டு மீ. இல்லை மேம், இப்போ பரவாயில்ல, நான் அவங்கள மேம்னே கூப்பிட்றேன். என்ன தேயாங், நான் தானே கூப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா? அப்போ டக்குன்னு மின் ஃபோனை வாங்கி மியூட்டில் போட்டுட்டு, கூப்பிடுங்க தேயாங் சார், உங்கள் அன்புள்ள மியா கேட்குறாங்கல்ல. என்னடா, என்ன அவளுக்கா? அப்படியே வலிடா சிலுக்கு மாதிரி. என்ன நினச்சிட்ருக்கா அவ அப்படின்னு மின் கத்திட்டு இருக்க. அங்கேருந்து ஃபோன்லேருந்து மியா, தேயாங்
நான் பேசுறது கேட்குதா தியாங் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல டக்குன்னு தியாங் வந்து மியூட் எடுத்துட்டு ஆ ஆ சொல்லுங்க மியா. ஆ சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? எதுக்கு? இல்லை, டைம் 8 o'clock தானே ஆகுது. நீங்கள் ஃப்ரீனா சொல்கிறீங்களா? நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். ஆ ஐஸ்கிரீமா? ஆ ஆமாம். இல்லை 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 வேணாம். நான் இப்போ சாப்பிட்ற டைம், நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? சரி நீங்கள் வந்து நாளைக்கு சொல்லுங்கள். காலேஜ் முடிச்சுட்டு நம்ம போய் எங்கேயாச்சும் டின்னர் சாப்பிட்டு வரலாம். அப்போ வந்து மின் வந்து தியாங்க டின்னரா அப்படிங்கிற மாதிரி பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. மேம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா கால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். அப்போ மின்னு ஹலோ என்ன நினச்சிட்டு இருக்கா அவ? உன்னை அப்படியே தியாங்குறா, நீ அப்படியே மியாங்குற. ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டால போக வேண்டிதானே நீ? ஏ அப்படி இல்லை மீன். என்ன அப்படி இல்லை? ஓ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தா டின்னர் சாப்பிட கூப்பிடுறா அவ. இங்க பாரு மவ்வனே, நீ மட்டும் நாளைக்கு அவ கூட போன. சரி மீன் பொசசிவ் ஆகுறியா? ஆமா அப்படியே பொசசிவ் ஆகுறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. எனக்கு சும்மாவே அவளை பிடிக்காது, அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ நீ வந்து நினச்சிக்காது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்லாம். காட் இட்? என்ன புரியுதா? எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, ஏதோ சும்மா, வேற ஒன்றும் இல்லை. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தியாங் வந்து மின்ன நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். தியாங் என்னை விட, எனக்கு டைம் ஆகுது. ஆமாம் எதுக்கு முதல்ல ரூம்குள்ளே வந்த நீ? நீ என்னை விட, நான் ஏன் வச்சு சொல்கிறேன் சொல்லு. எதுக்கு ரூம்க்கு வந்த? எனக்கு கார்கி வேணும். கார்கியா? எதுக்கு? ஐயோ நாமளே சொல்லி மாட்டிக்கிட்டோமே. அது அது மின்னுக்கு வந்து யானாக்கு வந்து கால் ரொம்ப அடிபட்டிருக்கு, அவளால் வந்து நடக்க முடியல. சரி என் பைக் என்னாச்சு? பைக்கில் ஏற முடியல சார் அவளால், அதனால தான் சார் கார் வேணும். ஆஹா நீ என்கிட்ட கேட்டுதான் டீச்சர், நானே எடுத்து கொடுத்துருப்பேன்ல. இல்லை பட் நான் வந்தேன் சார், நீங்கள் ரூமில் இல்லையா? சரி எடுத்துட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். ஆஹா சரி. நீ என்ன ஏன் இப்படி நீ இந்த குறுன்னு பார்த்துட்டு இருக்கதையா? முதல்ல என்ன விடு, நீ இப்போ பார்க்குற பார்வையே சரியில்லையா? விடு. ஆஹா முடியாது. விடவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மின்னி கிட்டக்கு வந்து மின்னோட ஃபோர்ஹெட்ல அப்படின்னு கிஸ் கொடுக்குறான். ஸோ மின் இப்படி ஃப்ரோஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஐ கான்டெக்ட் போகுது. அப்போ கரெக்டாக மின்னோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஆக்சுவலி மின் வந்து ஃபோனை எங்கே வச்சுருப்பான்னா, மின் வந்து ஒரு பேண்ட் போட்டிருப்பா. ஸோ பேண்ட் பாக்கெட் இருக்குல்ல, பட்கிட்ட ஒரு பாக்கெட் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து வச்சிருப்பா. ஸோ மின் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ தியாங் ஸ்லோவாக கையை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த தியாங் வந்து அங்கே பட்கிட்ட இருக்கிற ஃபோனை எடுத்துட்டு, ஃபோன் எனக்கு அது தெரியும், ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஃபோன் வாங்கி பார்த்தா ஜேகேன்னு இருக்கு. அட்டன் பண்ணிட்டு சொல்லுடா. டேய் என்னடி பிடிங்கிட்டு இருக்க நீ இன்னும்? உனக்கு காசாகி வாங்கிட்டு வர சொன்னா என்ன இன்னும் பிடிங்கிட்டு இருக்க? டே கொஞ்ச நேரம்டா, அண்ணன் வேற காசாவே கொடுக்க மாட்டான்டா. டே வெயிட் பண்ணுடா. கொடுக்க மாட்டான், என்னடி பிடிங்கிட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பத்தையும் ஓ பிடிங்கிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீ சத்து வெயிட் பண்ணுடா, டே கெஞ்சிட்டு இருக்கேன்டா, உனக்காக போய் கெஞ்சலாம் செய்யறேன்டா நான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்பத்தையும் அங்கமின் கிட்டக்க வந்துட்டு காது கிட்ட கெஞ்சவே இல்லை, கெஞ்சுறேன்னு போய் சொல்ற. அப்ப ஜேகே ஏய் என்னடி பக்கத்துல ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது? டேடே ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு சாவி தானடா வேணும், செத்த ஃபோனை வைடானா வாங்கிட்டு வந்து தரேன், நீயும் அண்ணனும் சேர்ந்து என் உயிரை வாங்குறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பத்தையும் மின்னு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்போ மின் சினுங்குறா, அவருக்கு மாதிரி இருக்கு. அது ஜிஜிக்கு நான் வாங்கிட்டு வரேன்டா, ஏன்டா இப்போ எதுக்கு நீ ஏதோ ட்ரெஸ்குள்ளே பூரம் பூந்த மாதிரியே இப்போ பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் நீ உடம்பு ஆட்டிக்கிட்டு?
தூரம் பூந்தா பரவாயில்லையே. ஃபோனை ஏதோ சாவி தானே வேணும், நான் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. சீக்கிரம் வா, அவ தூங்குறாள்ல. எழுப்பி விட்டு நீ கூட்டிட்டு வர வக்கு இல்லாம. சரிடி வாடி வாடி வாடி, தங்கம் இல்ல வாடி, வச்சுட்டால போன அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மின்னும் வந்து போனை கட் பண்ணிடுறா. கட் பண்ணிட்டு கையை எடுத்தையான். அப்பத்தையான் கை எடுத்துட்டு, என்னடி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விடுறியா? என்ன ஃபீல் பண்ற? எனக்கு சாவி கொடு, நான் கிளம்புறேன். சரி ஒரு 5 minutes. 5 minutes தான் இல்ல, ஜெய் அவன் கத்துறான், எனக்கு சாவி கொடு. ஃபைன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு, சரி கிளம்பல, மேலேருந்து ஏந்திரிங்க, நான் கிளம்புறேன். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேங்க வந்து மேலேயே ஃபர்ஸ்ட் ஏந்திரிப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மின்னையும் தூக்கி விட்டுட்டு மின் வந்து ஹேரை ஃபிளிப் பண்ணிட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு கூட கீழே இறங்கி வந்து கார்கிட்ட போறா. ஸோ பின்னாடியே வந்து தேங்குமே வந்து வரான். ஸோ வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அங்கே வந்து மின் வந்து காரை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டிரைவர் சீட்டில் உட்காடுறா. ஸோ அந்த டிரைவர் சீட் கிட்ட வந்துட்டு, மேடம் கார் ஓட தெரியுமா உங்களுக்கு? நான் ஓட்டுவேனே. சரி எது பிரேக்கு? ஹலோ எனக்கு வண்டியில் இருக்கிற எல்லாமே தெரியும். என்னென்ன தெரியும்? அப்போ மீன் வந்து, இது வந்து மிரர், இது ஸ்டேரிங், இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர் புண்ணாக்கு, அது ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு. சரி அது ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு, இங்கத்தான் சாவி போடுவோம் அப்படின்னு சொல்லி மீன் சாவி போடுறா. ஆன் ஆயிடுச்சு வண்டி. எனக்கு தெரியும் சார், நீங்க நாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் அமுத்துனா ஸ்ட்ரிக்டா போய் ஒரு பூஜை அடியில இடிச்சிருது. போச்சு எங்க கொண்டு வந்து இடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா முன்னாடி ஒரு 2 பூஜை ஆடி இருக்கும். அந்த 2 பூஜை ஆடியுமே வந்து வடிஞ்சிருச்சு. அப்ப அங்கேயும் தெரியாது, வண்டி ஏய் வண்டி விட்டு இறங்குடி. சார் வண்டி விட்டு இறங்குடி. ஸோ மீன் வந்து ஸ்லோவாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு இறங்குறா. உனக்கு ஓட்ட தெரில, என்கிட்ட சொல்லலாம்ல. இல்லை சார் நான் ஓட்டுவேன் சார், நடுவில் எவனோ கொண்டு வந்து பூஜாடி வச்சுட்டான், அவனுக்கு அறிவில்லை. அப்பத்தையும் அங்கே முன்ன பார்த்து முறைக்கிறான். முறைக்காதீங்க சார், நான் என்ன சார் பண்ணுவேன்? எங்க போகணும் இருள் சொல்லு. இல்லை பரவாயில்ல நானே சொல்லு. வண்டியில உட்காரு, நீ உன்னதான் நம்பிலாம் உன்னால கொடுக்க முடியாது, வண்டியில இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இன்னும் வந்து போயிட்டு சீட்ல உட்காந்துக்கிறா. ஸோ வந்து அங்கேயுமே அப்படியே வந்து ட்ரைவ் பண்றான். ஸோ மீன் வந்து எதுவுமே பேசல, பொறுனே உட்காந்துருக்கா. என்னாச்சு பேய் முழுத்து கஷ்டம் உட்காந்துருக்கா? பின்ன எனக்கு தான் வண்டி ஓட்டுறேன்னு சொல்றோம்ல, அந்த பூஜாடி மேலதான் தப்பு. சரி அந்த பூஜாடி மேலதான் தப்பு, போதுமா? ரூட் சொல்லு. ஸோ வந்து மின்னும் வந்து ரூட் சொல்றா. ஸோ ரூட் சொன்னா வந்து ஒரு பெரிய பேலஸ் கிட்ட பங்களா மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து கார் வந்து நின்றுது. ஸோ சவுண்டு கேட்டு ஜேகே வந்து வீட்டிலேருந்து வேகமாக வெளில வந்து பார்க்குறான். ஸோ பார்த்தா வந்து மின் வந்து பேசஞ்சர் சீட்லேருந்து இறங்கி வரா. அப்போ ஜேகே, அடே டிரைவர் சீட்லேருந்து இறங்குவான்னு பார்த்தா பேசஞ்சர் சீட்லேருந்து இறங்குற, வண்டி அப்போ யார் தாண்டி ஓட்டிட்டு வந்தா அப்படின்னு பார்க்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு நான் தான் ஓட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ வந்து ஜேகே வந்து முன்ன பார்த்துட்டு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலடி, உன்னை தனியா வர சொன்னா கூட 7 இழுத்துட்டு வந்திருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே ரியாக்ஷன் வச்சுட்டு தான் முன்ன பார்க்குறான். ஸோ மீன் வந்து ஜேகேவை சாரிடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ வந்து எங்க ஜேகே வெளில போனானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஃபாலோ பண்ணிட்டு யாஞ்சினுமே வந்து வெளில வந்திருப்பான். அப்போ தேங் வந்து பார்க்குறான். ஆமா யாஞ்சின், நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அப்ப யாஞ்சின், ஏன் சார் என் வீட்டுல நான் இருக்காம பின்ன நீங்க எல்லாருமா இருப்பீங்க? ஓ வீடா? ஆமா சார் என் வீடுதான். ஏன் அச்ச பிரச்சனையா? ஆமா யோனா எங்க இல்ல காலுக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்ன. அப்ப முன்ன பார்த்து ஜெயிக்கிறியான்னு கேட்க, அப்ப யாஞ்சின், யோனா கால் அடிபட்டிருக்கா? அப்பெல்லாம் இல்லையே சார், யோனா நாள தூங்குறா.
ஆ என் வீட்டில் என்னோட ரூமில் யோனா தூங்குறா சார். தூங்குறாளா? யாரை கேட்டால் தூங்குறா? எதுக்கு? ஆக்சுவலி சார் இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக வந்தா. சார் அவள் டயர்டில் அப்படியே தூங்கிட்டா. அதான் நான் அவளை எழுப்பவே இல்லை. எழுப்பலையா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இரு முதல்ல இரு. மீன் சார் இங்கே என்ன போயிட்டுருக்கு? ஒழுங்கா எக்ஸ்பிளேஷன் கூட எனக்கு. அப்போ மின் வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறா. இந்த மாதிரி வந்து வியோனா வந்தா, அவள் வந்து ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக வந்து அப்படிங்க பட்டு தூங்கிட்டா. அது மாதிரி ஜேகே இந்த மாதிரி வந்தான், இந்த மாதிரி கார் கேட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து காசாவுமே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மீன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா தேயாங்க்கு. அப்போ வந்து தேயாங் இவ்வளோ பண்ணிட்டு அவளை காலில் அடிபட்டிருக்கு, வண்டியோட நீ கேட்குற நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே சைடில் வந்து இன்னொரு பைக் சவுண்டுமே கேட்குது. ஸோ யாருன்னு பார்த்தா அங்கேருந்து ஜிமின். ஹே காய்ஸ், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ தேயாங் ஜிமினை பார்த்துட்டு, நீயும் இதுங்களுக்கு கூட்டா சார்? நானே இப்போதான் சார் வரேன். பக்கத்தில் இருக்காளே மின்னு, அதான் டெக்ஸ்ட் பண்ணி வரேன் வாண்டா, அதான் சார் கிளம்பி வந்தேன். ஏன் மின்னையாச்சு பிரச்சனையா அண்ணா? அப்போ தேயாங் மின்னை பார்த்து, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன், அதுக்குள்ளே அவளை வர வச்சிடணும். சார் வாய் மூடு. யோனா வைங்க, யோனாவை எழுப்புங்க. யோனா. அப்போ அங்கேருந்து யாஞ்சின், சார் அவள் தூங்குறா சார். யாஞ்சின் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? தெரியாம தான் கேட்குறேன். அது ஒரு பொம்பளை பிள்ளை. அட்லீஸ்ட் அவள் ஃபேமிலிக்காவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. இன்ஃபார்ம் பண்ணியா நீ ஃபஸ்ட்டு? இல்லை சார். அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணாமல் அவள் வீட்டில் அவள் தேடினாங்கன்னா அவளை என்ன பண்ணுவே நீ? அட்லீஸ்ட் அவள் அம்மாட்ட சொன்னாலும் கூட தெரியல. அவள் இன்ஃபார்மும் நீ அவள் ஃபோனில் எதுவும் பண்ணலங்கிற. அவள் நைட் ஃபுல்லாக நீ அவள் உன் கூடயே வச்சிக்கன்னு பார்த்தியோ? சார் அப்படிலாம் இல்லை சார். அதான் ஜேகே வந்துட்டான்ல, அவன் வந்துட்டான், வரலனா என்ன பண்ணுவ? யோனா வைங்க. யோனா அப்படின்னு வந்து தேயாங் வந்து வீட்டுக்குள்ளேருந்து கத்திட்டு இருக்கா. அப்போ அங்கேருந்து ஜேகே தேயாங்க பார்த்து, தேயாங் டக்குன்னு ஜேகேவை பார்க்குறான். அப்போ ஜேகே முன்ன பார்த்துட்டு, யோனா தூங்குறா, அவள் தூங்குறா, நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன், யாரும் கத்த தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி யோனா வந்து கையில் வந்து தூக்கிட்டு வந்து வண்டியில் கார் டோரை ஓப்பன் பண்ண சொல்கிறான் ஜிமினை. ஸோ ஜிமின் வந்து கார் டோரை ஓப்பன் பண்ண யோனா வந்து படுக்க வச்சுட்டு மீனை பார்த்து, கார் சாவி தேயாங்கிட்ட தான் கார் சாவி இருக்கும். ஸோ மீன் வந்து கார் சாவியை வாங்கி ஜேகேட்ட கொடுத்துட்டு, சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜேகே வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஸோ அங்கே நின்று ஜிமின், சரி நானே கிளம்புறேன், டாட்டா மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுவே வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பியிருப்பான். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து யாஞ்சின், தேயாங், மின் இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ யாஞ்சின் வந்து, சரி மின் காலேஜ்க்கு மீட் பண்ணுவோம், பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு யாஞ்சினே வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறான். ஸோ வந்து அங்கே பார்த்தா ஜேகேவோட பைக் மட்டும் நிற்கிது. ஸோ மின் வந்து அந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டு, அந்த பைக்கில் தான் சாவியுமே இருக்கும், ஏறி உட்காந்துட்டு அங்கே பார்க்குறா. சார் என்ன வரீங்களா? நான் வேணா கொண்டு போய் வீட்டில் விடுறேன். ஜேகேயாச்சும் ஒரு வார்த்தை கேட்டானா? ஜிமின் சுத்தம் தலையெழுத்து, வந்து தொலைகிறேன். சரி உட்காருங்க. ஓட்ட தெரியுமா உனக்கு? ஹலோ ஏதோ கார் தான் நமக்கு ஓட்ட வராது, மற்றபடி பைக்லாம் சூப்பராக ஓட்டுவேன். பாப்போம், நம்பி உட்காடுறேன், உயிர் எடுத்துட மாட்டேன் சார். அது மாதிரி வந்து தேயாங்குமே வந்து பைக்கில் ஏறி உட்காடுறான். ஸோ மீன் அநியாயத்துக்கு ஃபாஸ்ட்டாக வந்து போகிறா. ஸோ தேயாங்க அள்ளு விட்டுருது, அடியே வண்டியை நிப்பாட்டுறீ, நான் இறங்குறேன்டி, என்னாலும் முடியல, அடியே மீன் வண்டியை நிப்பாட்டுறீ அப்படிங்கிற மாதிரி தேயாங்க வந்து கட்டிக்கிட்டே இருக்கா. பட் ஸ்டில் மீன் வந்து வேகமாக போயிட்டு தான் இருக்கா. அப்போ வந்து மீன், சார் நானே ஸ்லோவாக தான் சார் போகிறேன். ஸ்லோவாக போறியா? ஆமாம் சார், ஜஸ்ட் 80 தான் போகிறேன். எதை 80 போறியா? அடியே இங்கே தேயாங் கத்துறதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணுறேன். அந்நிய பாய் சாராங்கே கீட்டேன். ஸ்டார்ட். ஐ லவ் யூ.